ஹாய் ஹலோ வணக்கம். அபிஷம் ஜீவித் டைரக்ஷன்ல சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் திலக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சு வெளியான படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு 4 பேர், அதாவது ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பசங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கள்ளத்தோணியில தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க, அதாவது இந்தியாவுக்குள்ள வராங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, யார பார்க்க வராங்கன்னா யோகி பாபு பார்க்க வராங்க. யோகி பாபு யாருன்னா சிம்ரனுடைய அண்ணன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. சசிகுமார், சிம்ரன் 2 பசங்க. இப்ப அவரு இவங்க 4 பேர்த்தையும் பார்த்த உடனே ஓகே, இவங்க எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்திலையும் வரல, இவங்க நல்ல விதமா தான் வந்திருக்காங்க, பொழைக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, சரி இது ஒரு பக்கம் போய் பொழைச்சிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிடுறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல போய் வீடு வாடகைக்கு பிடிச்சு யோகி பாபு தன்னோட தங்கச்சி குடும்பத்தை அந்த இடத்துல குடி வைக்கிறார். போன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச காட்ட மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் என்னன்னு கூட விசாரிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ரோபோட் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பக்கத்து பிளாட்டுக்காரங்க எல்லாருமே. அந்த இடத்துல போய் இவங்க ஒரு இலங்கை தமிழ்ல இருந்து வந்திருந்தா அவங்க பாஸ்போர்ட் விசா வேணும், இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா கள்ளத்துணி வந்திருக்காங்கல்ல, என்ன விஷயத்துக்காக நாடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு துருவி விசாரிப்பாங்க. நாளைக்கு மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போர்ஜரி பண்றாங்க. அது என்னன்னா, யோகி பாபு போலி ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடி இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்துட்டு பையனை பள்ளிக்கூடத்துலையும் சேர்த்தியாச்சு, பையனும் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, சசிகுமாருக்கு அந்த இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் அன்பை பழக ஆரம்பிச்சிடறாங்க சிம்ரனும் சசிகுமாரும். இப்ப சசிகுமாருக்கு ஒரு வேலை வேணும். ஏன்னா ஃபேமிலிக்கு உண்டான தேவையெல்லாம் செஞ்சுட்டாரு யோகி பாபு தங்கச்சி குடும்பத்துக்கு. இப்போ என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இருந்தா தானே தன்னோட குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக இவருக்கு டிரைவிங் தெரியும். டிரைவிங் தெரிஞ்சு இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய ஒரு முதலாளிகிட்ட போய் டிரைவிங் வேலை கேட்பார். கேட்ட உடனே அந்த முதலாளியும் பரிதாபப்பட்டு ஒரு வாரத்துக்கு வேலை செய்ய, நான் உனக்கு உன்னோட ஒர்க் பிடிச்சிருந்தா நான் உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன், இல்லைன்னா அனுப்பிச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, பெரிய மாவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பான், சின்ன மாவன் எப்பயும் போல கலகலப்பா இருப்பான். ஒரு நாய்க்குட்டி ஒரு படகுல இருந்து எடுத்து வந்துருவாங்க. அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு பிளாஸ்பேக் இருக்குது, அது அப்புறம் தெரியும். இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க கிட்ட சகஜமா பழக ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பா சொல்ல போனா, இவங்க சகஜமா பழகிறதுக்கு காரணமே அவங்களோட அப்பாவித்தனமான பேச்சும் அப்பாவித்தனமான நடவடிக்கையும் தான். இலங்கை தமிழ்ல பேசுவாங்க, இவங்க தமிழ்ல பேசுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே இலங்கை தமிழ் நல்லா கத்துக்கிட்டாங்க இவங்க கிட்ட. ஆனா வந்திருக்கிறவங்க இலங்கை தமிழ் இலங்கையிலிருந்து வந்திருந்தாலும் கூட இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா, பேசுறத பாத்துட்டு நீங்க மலையாளியா அப்படின்னு சொல்லி விசாரிச்சோன்னே ஆமான்னு சொல்லி போய் சொல்லிடுவாங்க. இதுக்கு அந்த பக்கம் ஒரு குண்டு வெடிப்பு நடக்கும் அந்த ஏரியாவிலேயே. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பம் தான் குண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவில பாக்குற போலீஸுங்க இவங்க 4 பேர் எங்க இருந்து வந்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இவங்களை தேடிட்டு இருக்கு. இப்ப அந்த ஏரியாவில் இருக்கிற யாருக்கும் இவங்க இலங்கையில இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனா போலீஸுக்கு தெரியும், போலீஸுக்கு இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இந்த முடிச்சு எப்படி சுவாரஸ்யமா ஆகுறாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இப்ப பாத்தீங்கன்னா, இதுக்கு இடையில அந்த பெரிய பையனுடைய லவ், அப்புறம் சின்ன பையன் எடுத்துட்டு வந்த நாய்க்குட்டியால பிரச்சனை. இப்ப இவர் சசிகுமார் வீட்டுல வேலை செய்யற வீட்டுல வேலையை எடுத்து போக சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை சுபமா எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கறத இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரியும் கதையும். அதுதான் இந்த படத்தினோட முக்கியமான ட்விஸ்டுகள். கிளைமேக்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா தேர்த்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல ஒரு டீட்டெயில் கிடையாது. என்னன்னா, அவர் அங்கிருந்து வராருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு கள்ளத்தோணியில ஒரு ஃபேமிலி அங்கிருந்து வருது, ஏன் இறங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ஏன்னா அது விலைவாசி உயர்வு இப்ப சமீபத்தில் நடந்துச்சு இலங்கையில. 1 கிலோ வெங்காயம் 800 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் விலைவாசி உயர்ந்தது. இப்போ அந்த கேப்ல இவங்க வந்திருக்காங்கன்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா, வந்திருக்காங்க. வந்தோடனே யோகி பாபு கொண்டு போய் ஒரு வீட்டுல வாடகைக்கு வைக்கிறாரு. வச்ச உடனே இவங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம், இவங்க இந்த மாதிரி ஆளுங்க, அதாவது இலங்கை தமிழர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது அவ்வளவு நாலேஜ் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, போலீஸ் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த குடும்பத்தை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு. மத்த எல்லா போலீஸும் நல்ல போலீஸா இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. அது போல இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு சில ட்விஸ்டுகள் இருந்தாலும் கூட இது ஒரு ஃபேமிலிக்காக எடுக்கப்பட்ட டிராமா. ஆனா இருந்தாலும் கூட இது டீட்டெயிலா எடுக்காம மக்களுக்கு ஒரு ஜனரஞ்சகமா ஒரு காமெடியா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலா எடுத்திருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய சீரியஸான கதை.
அந்த சீரீஸ்க்கெல்லாம் போகல. இவங்க வந்து காமெடியாக எடுத்து மக்கள் வந்து குசிப்படுத்தணும், ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம படம் பாக்குறாங்கன்னா ஜாலியா இருந்துட்டு ஜாலியா போகட்டும் அப்படிங்கிற விஷயத்துல தான் இவங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்துல மியூசிக் ஓகே ரகம் தான். இந்த படத்துல முக்கியமான குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா MS பாஸ்கரனோட நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. அவர் வர்ற காட்சிகள் எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. அது போலதான் இந்த படத்துல யோகி பாபு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட்ல ஒரு 10 நிமிஷம், லாஸ்ட்ல ஒரு 10 நிமிஷம் வராரு. ஆனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல 10 நிமிஷம் வந்து அவர் கொஞ்சம் சிரிக்க வச்ச முயற்சி பண்ணிக்காரு, பரவாயில்ல. இது போல யோகி பாபு ஓரளவுக்கு சிரிக்க வச்சாருன்னா இவர் படங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அது போல சிம்ரன் நடிப்பு இந்த படத்துல பரவாயில்ல. அவங்க வந்து ஒரு குடும்ப பெண்ணா இருக்கிறாங்க. மகனை அனுசரிச்சு போறது, கணவனை அனுசரிச்சு போறது, குழந்தைங்கிட்ட விளையாடுறது, பக்கத்து வீட்டுல பேசுறது, சாப்பிடுறது, கேசரி கட்டுறது, கொடுக்கறது, வாங்குறது, இதுதான் அவங்க வேலையை. அவங்களுக்குன்னு ஒரு கனமான கதாபாத்திரத்தை இந்த படத்துல வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க. ஆனா அது கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சசிகுமார் தான் இந்த படத்தோட பெரிய ஹீரோ. அவரு தான் இந்த படத்தை ஃபுல்லா தூக்கி தாங்குறாரு. அவருடைய கேரக்டர் வந்து ஒரு அப்பா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மனைவி கிட்ட கணவன் எப்படி நடந்துக்கணும், ஒரு முதலாளி கிட்ட வந்து ஒரு தொழிலாளி எப்படி நடந்துக்கணும், போலீஸை பார்த்தா எப்படி நடுங்குறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி சிரிக்கணும், அது எல்லாமே அது வந்து ஒரு உண்மையிலே ஒரு இலங்கை தமிழன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒன்றை வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகுமார் தான். அவர் நடிப்பு உண்மையிலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது போல சூப்பரா நடிச்சிருக்காரு. அதே போல பெரிய பையன் அவர் அந்த பையன் வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாரு. அது வந்து இந்த மம்மட்டியார் சாங் போட்டு நம்மள கலகல போட்டிடுறாங்க. அது உண்மையிலே வேற லெவல் அந்த சீனு, பிரமாதமான சீனு. அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அதை பாருங்க. அது போல இந்த படத்துல எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை பண்ணிருப்பாங்க. அது குறிப்பா அந்த ரவி வந்து சூப்பரா பண்ணிருப்பாரு. அவருடைய மனைவி இறந்துருவாங்க. அந்த சீன்ல ஒரு பாடல்ல கண் கலங்குற மாதிரி அந்த சீன் வச்சிருப்பாரு. அது உண்மையிலேயே டச்சிங்கா இருந்துச்சு. அது போல இந்த படத்துல எல்லாருமே அப்பப்ப வர அந்த குடிகார கேரக்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாருமே பர்ஃபெக்டா பண்ணிக்கிறாங்க இந்த படத்தை. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி டிராமாவை தாண்டி ஒரு காமெடி பிளஸ் ஃபேமிலி டிராமா. இந்த படத்தை பார்க்கணும் அப்படி விருப்பப்படுறாங்க, குடும்பத்தோடு போய் பாருங்க. ஒரு அடல்ட் கான்டென்ட் கூட கிடையாது, ஒரு வசனமோ எதுவும் கிடையாது. நீங்க நீட்டான பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. சிறு குறைகள் இருந்தாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு வெற்றி படம் தான். தேங்க்யூ.